உடையார்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பர்னிச்சர் கடை முழுவதும் மழையால் சேதமடைந்திருக்கிறது. கடைக்குள் வெள்ளம் புகுந்ததால் ஏராளமான பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. சோஃபா, கட்டில், பீரோ என அனைத்தும் வெள்ள நீரில் சேதமடைந்திருக்கிறது. திருநெல்வேலி உடையார்பட்டி பகுதியில் உள்ள பர்னிச்சர் கடை முழுவதும் மழையால் சேதமடைந்திருக்கிறது. கடைக்குள் இருந்த சோஃபா, கட்டில், பீரோ என அனைத்தும் வெள்ள நீரில் சேதமடைந்திருக்கிறது. திருநெல்வேலி உடையார்பட்டி பகுதியில் உள்ள பர்னிச்சர் கடை முழுவதும் மழையால் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி உடையார்பட்டியில் இருக்கக்கூடிய பர்னிச்சர் கடை மழையால் சேதமடைந்திருக்கிறது. கடைக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் ஏராளமான பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. சோஃபா, கட்டில், பீரோ என அனைத்தும் வெள்ள நீரில் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி உடையார்பட்டியில் இருக்கக்கூடிய பர்னிச்சர் கடை மழை நீரால் முழுவதும் சேதமடைந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டம் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் குடியிருப்பு பகுதிகள் மட்டுமின்றி வணிக நிறுவனங்களும் மிக கடுமையான இழப்பையும் பாதிப்பையும் சந்தித்திருக்கின்றன. அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டம் உடையார்பட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பர்னிச்சர் கடைக்குள்ளும் மழை நீரானது புகுந்தது. இதன் காரணமாக அந்த கடையில் இருந்த பொருட்கள் அனைத்துமே மிக கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. சோஃபா, கட்டில், பீரோ என அந்த பர்னிச்சர் கடைக்குள் வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்களும் மழை நீரில் மிக அதிக அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக கடை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே மிகப்பெரிய இழப்பை தங்களுக்கு ஏற்படுத்தும் என்றும் கடையினுடைய உரிமையாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தளம் வரைக்கும் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்குள் மழை நீரானது புகுந்திருந்தது. அந்த வகையில் நேற்று முழுவதும் அந்த மழை நீர் நின்ற நிலையில் தற்பொழுதுதான் ஓரளவுக்கு வடிய தொடங்கி இருக்கிறது. அவ்வாறு வடிந்த ஒரு கடைக்குள் சென்று பார்த்த பொழுதுதான் உரிமையாளருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இவ்வளவு பொருட்கள் சேதம் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. விற்பனைக்காக வாங்கி கடையில் வைக்கப்பட்டிருந்த சோஃபா, கட்டில், பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே மிக அதிக அளவில் வெள்ள நீரில் சேதமடைந்திருக்கிறது. எனவே இது தங்களுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கடையினுடைய உரிமையாளர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.